அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, 151 அதே நான் தொல்காப்பியத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதே வால்யூம் சரியா? இந்த பாட்ட பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. தெளிவா தெரியுதா? நீங்க நிறுத்திட்டு வாசித்து பார்க்கணும். அதாவது கழிவினும் நிகழ்வினும் எதிர்வினும் வழிகொள நல்லவை உரைத்தலும் அல்லவை கடிதலும் செவிலிக்குரிய ஆகும் என்ப. மறுபடியும் வாசிக்கிறேன். இல்ல அர்த்தம் சொல்றேன். கழிவினும்னா இறந்த காலம். அதாவது நடந்து முடிஞ்சது. அதாவது சில லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, கழிஞ்ச காலம் அப்படின்னுவாங்க. கழிந்த காலம். சரியா? அதாவது இறந்த காலம். கழிவினும், நிகழ்வினும்னா நிகழ்காலம், எதிர்காலம், எதிர்வினும். அடுத்து வந்து வழிக்கோல, அது நல்லா இருக்கிறது. அதாவது எதிர்காலத்துல நடக்க போறது. இந்த 3 காலத்து பழசு நடக்கிறது, எதிர்காலத்துல வரப்போறது. அது பற்றி நல்லவை உரைத்தலும். இது இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதும் அல்லது அல்லவை. அதாவது நல்லவை ஆப்போசிட் வந்து அல்லவை. இப்போ நம்ம நல்லது, கெட்டதுன்னு எழுதுறோம் இல்லையா? அப்படி எழுதக்கூடாது. இலக்கியத்துல வந்து நல்லவை, அல்லவைன்னு தான் எழுதுவாங்க. நல்ல, அல்ல. நல்லவை உரைத்தலும், அல்லவை கடிதலும். கடிதல்னா என்ன? கண்டிக்கிறது. செவிலிக்குரிய ஆகும் என்ப. செவிலிக்குரிய பண்பு. செவிலினா முதல்ல இருந்து இப்ப பேசுவோமா? பாட்டு போதும் இல்ல. அதாவது 3 டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. 3 பழசு, நடக்கிறது, எதிர்காலம். 3 விஷயத்துலயும் வந்து நல்லது சொல்றவங்க, ம் தப்பான விஷயங்கள வந்து கடியறது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றவங்க செவிலி. இப்போ செவிலி தாய் அப்படின்னா, ஆம், முதல்ல நட்ராய். நட்ராய்னா பயாலஜிக்கல் மதர். இப்போ பயாலஜிக்கல் மதர் நிறைய இருக்கா? வாடகை தாய் வந்திருக்கு, அப்புறம் டோனர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வேணாம் இப்போ. நட்ராய் அப்படின்னா பயாலஜிக்கல் மதர். இப்போ நான் வந்து நட்ராய்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அவங்ககிட்ட சொல்றது எப்படின்னா, அதாவது சில விஷயங்கள நம்ம சொன்னா பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு செவிலி தாய். நான் வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு செவிலி தாய். இப்போ என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். எங்க ஊர்ல எனக்கு நெறைய செவிலி தாய் உண்டு. அது வந்து ரொம்ப சின்ன கிராமம். அ அந்த கிராமத்துல வந்து யாரு இப்ப எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேர்ல நெறைய பேரு. எப்ப வேணா, யார் வேணா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சொல்லுவேன், இந்த மாரி இந்த அம்மா வந்து பேசுனாங்க அப்படின்னு. அதாவது அவங்க சிலர் வந்து திட்டுற மாரியும் அட்வைஸ் பண்ணுவாங்க. சிலர் அன்பாவும் சொல்லுவாங்க. நான் யாராவது திட்டுற மாரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாட்ட வந்து சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, எங்க அம்மாவும் அவங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சேன் நான். இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு கூட்டா தான் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு. அதாவது அட்வைஸ் பண்றது. ஒருத்தர் சொல்லி கேட்க